வணக்கம் அன்பான ரிஷபராசி நேயர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன்கள் 1-3-2026 ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே மிகவும் அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது ரிஷபராசிகார நேயர்களுக்கு பிறக்க இருக்கின்றது. 2 குடையவர் 5 குடையவர் பூர்வ புண்ணியாதிபதி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு சுக்கிரன் புதன் என்று சொல்லக்கூடியவர்கள் அற்புதமாக உங்களுக்கு 10ஆம் இடம் 11ஆம் இடத்திலே பவனி வருகின்ற அற்புதம் என்பது இந்த மாதத்தில் இருக்கின்றது. குலதெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடும் வீரனார் பகவானின் ஆசீர்வாதத்தோடும் அவரவர் தெய்வங்களின் அனுக்கிரகம் என்பது குலதெய்வங்களின் வழியாக வரக்கூடிய அற்புதம் இருக்கின்றது. அந்த வகையிலேயே தெய்வங்களின் அருட்கடாட்சம் நவகிரக நாயகர்கள் வாரி வழங்கக்கூடிய அற்புத மாதம் என்பது மார்ச் மாதம் ஆங்கில மாதமாக இருக்கின்றது. இந்த மாதங்களிலே ஞாயிற்றுக்கிழமையில் சுகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் சுகஸ்தானம், வீடு வாசல், சொத்து சுகங்கள், தாயை பற்றி சொல்லக்கூடியது, பொருளாதாரத்திலே அற்புத உயர்வுகளையும் செந்தெளிப்புகளையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் என்றும் சொல்லக்கூடியது. அதே சமயத்தில் ஒரு சில நேரங்களில் கசப்புகளும் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கின்றது. அந்த வகையிலேயே இந்த சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளிலே அவர் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற அமைப்புகளிலே கிரகங்களின் சேர்க்கை என்பது உங்களுடைய 10ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய கிரகங்கள் என்பது புதன், சுக்கிரன், ராகு, சூரியன், செவ்வாய் என்று சொல்லக்கூடிய 5 கிரகங்களின் சேர்க்கை மட்டும் அல்லாதது 7 கிரகங்களின் தொடர்புகளோடு உங்களுக்கு மாதம் என்பது தொடர இருக்கின்றது. அதே சமயத்தில் ரிஷப ராசியின் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் ருணரோண சத்ரு ஸ்தானாதிபதியாகவும் தனக்குத்தானே எதிர்ப்புகளையும் வழக்குகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ஒரு ராசி. அதே சமயத்தில் சரியாகவும் தெளிவாகவும் பேசக்கூடிய ஒரு ராசி, அழகு நிறைந்த ராசி, 2 குடையவர், புத்தி தெளிவுடைய ராசி. இது பொருளாதார ராசியிலே பிறந்த காலபுருஷ தத்துவத்தில் ரிஷப ராசி என்பது ஒரு அழகு நிறைந்த கலத்திரக்காரனுடைய ராசியிலே பிறந்த உங்களுக்காக இந்த மங்களகரமான மார்ச் மாதம் 3வது ஆங்கில மாதத்திலே நடைபெற இருக்கின்ற சனிக்கு ஞாயிற்றுக்கிழமையிலே பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிரகங்களில் சஞ்சாரம் என்பது 10ஆம் இடத்திலே இருந்து 11ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் ராசி அதிபதி மாற இருக்கின்ற அமைப்பு மட்டுமல்ல, சுகாதிபதி சூரிய பகவானும் 11ஆம் இடத்திலே மாற இருக்கின்ற அமைப்பு என்பது 14ஆம் தேதி மார்ச் மாதம் சூரிய பகவான் உங்களுடைய மீன ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு, சனி பகவான் அங்கே 9-10 குடையவர். 9ஆம் இடம் தகப்பர் சாணம், ஆரோக்கிய அந்தஸ்துகளையும் சொல்லக்கூடியது, பெரிய உயர்வுகளையும் சொல்லக்கூடிய ஒரு சாணம். அந்த சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவரே உங்களுக்கு 11ஆம் இடத்திலே ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய சாணத்திலிருந்து பூர்வ புண்ணிய சாண புத்திர சாணத்தை சுய நட்சத்திரத்திலே பவனி வருகின்ற அற்புதம் என்பது அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதமாக ரிஷப ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் 9-10 என்று சொல்லக்கூடியவர் யோகத்தை கொடுக்கக்கூடியவர். லாபசானத்திலே அமர்ந்து தொழில்களிலே அற்புதமான உயர்வுகளையும், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்களிலே இருக்கின்றவர்களும் கலைத்துறையிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒட்டுமொத்தத்தில் 9ஆம் இடம் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தில் மகர ராசியும் 11ஆம் இடம் என்பது லாபசானத்தில் அமைய பெற்ற மூத்த சகோதரனையும் குறிக்கக்கூடிய இந்த ராசியின் அதிபதி லாபசானத்திலே இருக்கப்பெற்ற 12 ராசிகளை விட இந்த ரிஷப ராசிக்கார நேயர்களுக்கு சனி பகவான் அற்புத யோகங்களை கொடுக்கின்ற அமைப்புகளிலே சுக்கிரனும் புதனும் அங்கு சேரக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு சுக்கிர பகவான் சனி பகவானுடன் சேருகின்றார். அவர் நண்பர்களுடன் சேர்ந்து உங்களுடைய பூர்வ புண்ணியசானம் புத்திரசானத்தை பார்க்கின்றது. குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்கள் குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இங்கே குரு சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவர் 5ஆம் இடத்திலே பார்வை செய்கின்ற அற்புதம் என்பது இந்த லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசிக்கு குரு பகவானும் இந்த மாதம் 11ஆம் தேதி மார்ச் மாதம் வக்ர நிவர்த்தியும், புதன் பகவான் 20ஆம் தேதி மார்ச் மாதம் 1-3-2026 அன்று வக்ர நிவர்த்தி, வெள்ளிக்கிழமையிலே வக்ர நிவர்த்தியும், குரு பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு புதன்கிழமை அஷ்டமி திதியிலே வக்ர நிவர்த்தியும், மார்ச் மாதம் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தியும், புதன் பகவான் மார்ச் மாதம் 20ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகின்ற அற்புதம் என்பது 2 கிரகங்கள் வக்ர நிவர்த்தி அடைய போகின்ற அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது. இந்த காலகட்டங்களிலே புத்திகாரகனும் வக்ர நிவர்த்தி அடைய போகின்ற அமைப்பும், குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்ற அற்புதம் என்பது பொருளாதாரத்திலே நல்லதொரு நிலைகளை கொடுக்கின்றதும், பொருளாதாரத்திலே இதனால் வரையில் இருந்த மந்த நிலைகள் ஏற்றம் இறக்கமும் கண்டு கொள்ள முடியாத ஒரு தடுமாற்றங்களை சந்தித்த இனி வருகின்ற நாட்களிலே கண்டிப்பாக நீங்கள் எடுத்து பார்க்குமானால் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு அற்புத உயர்வுகள் பொருளாதாரத்திலே நல்லதொரு நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு என்பது மட்டுமல்லாதது பொருளாதார ராசியிலே உங்களுக்கு குரு பகவானுடைய ராசியிலே சனி பகவான் இருக்கின்றது லாபஸ்தானத்திலே. மகர ராசியை பொறுத்தவரையில் இதனால் வரையில் இருந்ததை விட இனி வரப்போகின்ற மாதங்கள் என்பது உங்களுக்கு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதமாக தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே சுபகிரகமும் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு லாபஸ்தானத்திலே அமைக்கின்ற அற்புதம் என்பது 5ஆம் இடம் 11ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் 9 குடையவர் என்று சொல்லக்கூடியவரும் பலமாக இருந்து 5ஆம் இடத்ததிபதியும்
பலம் பெறுகின்ற அற்புதம் என்பது மாதங்களிலே கிடைக்கப் போகின்ற காரணத்தினாலே தொழில்களாக இருந்தாலும் வேலைகளாக இருந்தாலும் இங்கே எடுக்கின்ற மூத்த சகோதரனை பற்றி சொல்லக்கூடிய அமைப்புகளிலே மூத்த சகோதரிகளில் இருந்து உங்களுக்கு அற்புத பொருளாதார உயர்வுகளை பெறப்போகின்ற அற்புத உயர்வு மட்டுமல்ல, கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இது கடல் ராசி என்று சொல்லக்கூடிய மீன ராசி அதிபதியே காற்று ராசியில் இருக்கின்ற போது, காற்று ராசி கடல் ராசிகள் சம்பந்தப்படுகின்ற பொழுது, சரராசிகளில் தொடர்பு கிடைக்கின்ற பொழுது கண்டிப்பாக ஒரு மனிதர் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய அமைப்பு, பொருளாதாரத்தில் நல்லதொரு நிலையையும், நாட்டை விட்டு வெளிநாடு போயிட்டு பொருளாதாரத்தை ஈட்டிக் கொண்டு வர ஒரு அற்புத உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. மட்டுமல்லாதது தொழில்களிலே மின்னக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ஒரு ராசி. வீடு வகசல் சொத்து சுகங்கள் அழகுகளை அலங்கரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, உங்களுடைய குழந்தைகளை அலங்கரிக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது சுக்கிரன் அழகுகளை சொல்லக்கூடியவர். வீடு வாசல் சொத்து சுகங்களிலே அமையக்கூடிய அதுகளிலே தெளிவையும் அழகாக இருக்கக்கூடிய ஒரு ஜொலிப்பையும் மின்னலையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. காரணம் சுக்கிரனும் சூரியனும் இங்கே சேருகின்ற இந்த மின்னல் போல உங்களுடைய பூர்வ புண்ணியதானத்திலும் உங்களுடைய சிந்தனைகளும் பெரிய உயர்ந்த சிந்தனைகளும் அற்புதமான உயர்வுகளையும் இந்த மாதங்களிலே நீங்கள் கிடைக்கப் போகின்ற ஒரு அமைப்பை பார்க்கலாம். சூரியனும் சுக்கிரனும் 11ஆம் இடத்திலிருந்து சனி பகவானும் 9, 10 கூடையவர் சேர்ந்து உங்களுடைய காரகனும் ஸ்தானாதிபதியும் அங்கே சேர்ந்து இங்கே காரகனும் ஸ்தானாதிபதியும் சேர்ந்து 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணியதானத்தை பார்க்கின்ற அற்புதம் ரிஷபராசிக்கு கிடைக்கப்பெறுகின்ற அற்புதம் இந்த மார்ச் மாதங்களிலே கிடைக்கின்றது. அது மட்டுமல்லாதது சுக்கிர பகவானும் வக்ர நிவர்த்தி அடைகின்ற பொழுது இங்கே 2, 5 கூடையவர் குடும்பஸ்தானம், தனஸ்தானம், கண்ணை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சாணம், பல்லை பற்றி சொல்லக்கூடிய அற்புதமான இந்த பல இடங்களை சொல்லக்கூடிய ஒரு 2ஆம் இடத்ததிபதியும், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியசானம், புத்திரசானம், சிந்தனைகளை சொல்லக்கூடிய ஒரு சாணம், அந்தஸ்து பேர் புகழ்களையும் சொல்லக்கூடிய ஒரு சாணம், குழந்தைகளை சொல்லக்கூடிய ஒரு சாணம். இந்த சாணாதிபதிகள் எல்லாம் சங்கமம் என்பது இங்கே 11ஆம் இடத்திலே சங்கமமாகி உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கின்ற அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே கிடைக்கின்ற ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு குழந்தைகளால் எதிர்பார்த்த ஒரு அற்புத உயர்வு, மூத்த சகோதரிகளால் ஒரு உயர்வுகளையும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஆசை அபிலாசை கண்டிப்பாக மின்னக்கூடிய ஒரு அமைப்பு. காரணம் கடன் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு. பூர்வீகங்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் நீங்கள் எடுக்கின்ற சிந்தனைகளுக்காகவும் அனைத்தும் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு இந்த மங்களகரமான மார்ச் மாதம் என்பது ஞாயிற்றுக்கிழமையில் சுகாதிபதி என்று சொல்லக்கூடியவரே உங்களுக்கு 9, 10ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய சுகசனத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது 8ஆம் இடத்தை அதிபதி 2ஆம் இடத்தில் பார்க்கின்ற அற்புதம் என்பது கொடுக்கல் வாங்கல்களிலே சற்று பணங்காசு சம்பந்தப்பட்ட பார்த்து செய்ய வேண்டிய ஒரு குடும்பங்களிலே செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இது நாள் வரையில் இருந்ததை விட இனி வருகின்ற நாள்களே 8 கூடையவர் வக்ர நிவர்த்தி அடைகின்ற போது ராசி லக்னமாக இருந்தாலும் சற்று கொடுக்கல் வாங்கல்களிலே குடும்பங்களிலே பார்த்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. கண் சம்பந்தப்பட்ட இடங்களிலே சற்று கவனங்கள், சிறு சிறு காயங்களும் மருத்துவ செலவுகளும் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷப ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு. குரு பகவான் வக்ரமாக இருந்த பொழுது கெடுபலன் இல்லாத இனி வக்ரம் நிவர்த்தி அடைந்த பிறகு சற்று அவர்களுடைய வேலைகளை செய்கின்ற பொழுது குடுக்கல் வாங்கல்களில் சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய மாதம் இனி வருகின்ற மாதமாக இருக்கின்றது ரிஷப ராசிக்கு. அந்த வகையிலே சுகசானத்திலே 4ஆம் இடத்தை பார்க்கின்ற கிரகங்களின் தொடர்புகள் என்பது 5-6 கிரகங்களின் தொடர்புகள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு. 5 கிரகங்களின் தொடர்பு. இந்த 5 கிரகங்களில் இருந்து மாதங்கள் படிப்படியாக சூரிய பகவானும் மார்ச் மாதம் 11ஆம் இடத்துக்கு மீனராசிக்கு செல்ல இருக்கின்றார் கும்பராசியிலிருந்து. அதே கும்பராசியிலிருந்து சுக்கிர பகவானும் மாதத்தில் முதல் நாளே உங்களுக்கு 11ஆம் இடம் சனி பகவானுடன் 9, 10 கூடையவர் யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் அந்த உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கின்ற அமைப்பு. 5ஆம் இடத்தை மட்டுமல்லாதது உங்களுடைய ராசியையும் பார்க்க இருக்கின்ற அமைப்பு என்பது அற்புதமான ஒரு உயர்வுகளை கொடுக்கின்றது. 3ஆம் பார்வையாக சனி பகவான் உங்களுடைய லக்ன ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடன் சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்ற சனி பகவான் பார்க்கின்றது என்பது இளைய சகோதரர்களால் முயற்சிக்கின்ற காரியங்கள் தடை தாமதங்கள் இல்லாமல் இனி வருகின்ற நாட்களிலே கிடைக்கப் போகின்ற 6 கூடையவரும் அங்கு நண்பர்களுடன் சேர்ந்து புதனும் அங்கு தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்ற அற்புதம் என்பது மாதம் முழுக்க இருக்கின்ற காரணத்தினாலே ரிஷப ராசியை பொறுத்தவரையில் அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது அற்புதமாக பிறக்க இருக்கின்றது. அதுவே சுகஸ்தானத்திலே இருக்கின்றது. 4ஆம் இடம் வீடு வாசல் சொத்து சுகங்கள் தாய்மார்களின் அன்பு ஆதரவு பொருளாதாரம் கிடைக்கப்பெறுகின்றது. தனவாக்கு குடும்ப ஸ்தானங்கள் அந்த ஸ்தானத்திலே 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்திலே காரகன் இருக்கின்ற அற்புதம். ஆனாலும் கொடுக்கல் வாங்கல் ஒரு சிறு தடை தாமதங்களில் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு என்பது நீங்கள் சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு. கொடுக்கல் வாங்கல்களில் பொருளாதாரத்திலே ஏதோ ஒரு வகையிலே ஒரு கொடுக்கல் வாங்கல்களிலே இவர் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருக்கின்றது. அந்த வகையிலே பேச்சுகளிலும் ஒரு சில தடுமாற்றங்களையும் ஏமாற்றங்களையும் கொடுக்கும் அமைப்பு குரு பகவான் இனி கொடுப்பார். அந்த வகையிலே மற்றவை அனைத்தும் சுபபோகமாக இருக்கின்ற வருகின்ற வருமானங்கள் பொருளாதாரங்கள் ஆசை அபிலாசை நடத்தி நீங்கள் நிவர்த்தியாக போகின்றீர்கள் ஒரு அமைப்பு.
அந்த 11 குடைவரை 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கு சகோதரிகளுக்காக கொடுக்கல் வாங்கல்களிலே ஒரு சிறு தடைமாற்றங்கள், அதுவும் மூத்த சகோதரிகளுக்காக அவர்களுக்குள்ளே ஒரு சில வாக்குவாதங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, பொருளாதாரத்திலே ஒரு சில வாக்குவாதங்கள். ஆனாலும் குலதெய்வங்களில் அருள் கடாட்சம் பொங்கி வழியக்கூடிய அற்புதம் என்பது உங்களுக்கு இருக்கின்றது. 9ஆம் இடத்ததிபதியும் 10ஆம் இடத்ததிபதியும் இங்கு ராசி அதிபதியுடைய தொடர்பு கொண்டு இங்கே பார்க்கக்கூடிய கிரகங்கள் என்று சொன்னால் சனி பகவானும் சுக்கிரன் சூரியன் என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்களும் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. இந்த காலகட்டங்களிலே தகப்பனார்களுக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குமே தவிர மற்றபடி நல்லதொரு யோகத்தை கொடுக்கின்றது. அதே குழந்தைகளுக்குள்ளே குடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் வரக்கூடிய வருமானங்களாக இருந்தாலும் தொழில்களால் வரக்கூடிய ஒரு சில ஏமாற்றங்கள், பெரிய மனிதர்களை விமர்சிப்பது, அவர்களை தேவையில்லாமல் அவர்களிடம் கெட்ட வார்த்தைகளை பேசவோ பெரிய மனிதர்களை அவமதிக்கவோ கூடாது. அந்த அமைப்புகளில் இருந்து தயவு செய்து ரிஷபராசிக்கார நேயர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு. சனி பகவான் பெரிய மனிதர்களையும் வயதானவர்களையும் குறிக்கக்கூடியவர். ஆகையால பெரிய மனிதர்களை விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு. மற்றொன்று, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை என்பது பழமொழிக்கு ஏற்ற நீங்கள் ரிஷப ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக சனி பகவான் பெரியவர்களை குறிக்கக்கூடிய, வயதானவர்களையும் நுரம் நொண்டிகளை குறிக்கக்கூடியவர். 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். சின்ன குழந்தைகள், ஊனமுற்ற குழந்தைகளை பார்ப்பது கண்டிப்பாக உங்களுடைய வருமானங்கள் இன்னும் பெருகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. இந்த மாதிரி காலகட்டங்களில் சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கின்ற அமைப்பு என்பது உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கின்ற அமைப்பு மட்டுமல்ல, ராசியையுமே பார்க்கின்றது. இந்த காலகட்டங்களிலே பொருளாதார ரீதியிலே நல்லதொரு செல்வ செழிப்பு சீமானாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிறு உதவிகளையும் இந்த நுரம் நொண்டிகளையும் ஊனமுற்றவர்களுக்கும் உதவி செய்கின்ற பொழுது கண்டிப்பாக மீண்டும் உங்களுடைய பொருளாதார ரீதியிலே மேன்மேலும் வளர்ச்சிகளை கிடைக்கின்றது. அந்த வகையில பெரிய மனிதர்களை அரவணைப்பது மிக சிறப்பான ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கும். உங்களுக்கு சனி பகவான் மீண்டும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்ற உயர்வுகளை கொடுப்பார். பெரிய செல்வ சீமானாகவும் ஆக்கக்கூடிய அற்புதமும் உங்களுக்கு கிடைக்கின்றது. எந்த அளவுக்கு பெரிய மனிதர்களை மதிக்கின்றார்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த கிரகங்களின் நவக்கிரகங்களின் உயர்வு சனி பகவானால் உங்களுக்கு கிடைக்கின்றது. மட்டுமல்ல, இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் கெடுபலன் இல்லாத பொருளாதாரத்திலே மூத்த சகோதரியால் எதிர்பார்த்த திருப்திகளையும் கொடுக்கின்ற அமைப்பு இருக்கின்றது. அந்த வகையிலே ரிஷபராசியை பொறுத்தவரையில் அற்புத உயர்வுகளை இந்த மார்ச் மாதங்களிலே கொடுக்கின்ற ஒரு அமைப்புகள் என்பது இருக்கின்றது. குடும்பசானங்கள் அற்புதமும் பஞ்சமசானத்திலே பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு தொடர்புகளோடு பார்க்கின்ற ஒரு அமைப்பு. 9, 10ஆம் இடத்ததிபதி சனி பகவான் லாபசானத்திலும், ராசி அதிபதி சுக்கிர பகவானும், குரு பகவான் தனவாக்கு குடும்பசானத்திலையும் எதிர்பார்த்த அனைத்தும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தை பாக்கியங்களிலே தடை தாமதம் இருக்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதங்களில் இருந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்கள் கிடைக்கின்றது. வரன் அமையாதவர்களுக்கு அமையக்கூடிய ஒரு அற்புதம் என்பது 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய 9, 10ஆம் இடத்திலேயே இருக்கின்ற ஒரு அமைப்புகளாலே உங்களுக்கு வரன் அமைகின்றது. சுபகாரியம் சுப நிகழ்வுகள் அனைத்தும் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு வழங்கப் போகின்ற ஒரு மார்ச் மாதம் என்பது, அதுவும் சுகஸ்தானத்திலே சுகாதிபதி பார்க்கின்றதும் 8ஆம் இடத்ததிபதி பார்த்தாலும் கூட அவருடைய மற்றொரு பார்வை என்பது ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்தையே பார்க்கின்றது. 6, 10கள் என்பது உங்களுக்கு தொழிலிலே அற்புதமான உயர்வுகளை கொடுக்க போகின்ற அற்புதம் என்பது இந்த மாதம் முழுக்க இருக்கின்றது. சகலவிதமான நல்லதொரு மாற்றம் நவகிரக நாயகர்கள் வாரி வழங்கக்கூடிய அற்புதம் என்பது ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. காரணம், அழகு நிறைந்த அற்புத ராசியிலே பிறந்த உங்களுக்காக குடுக்கல் வாங்கல் பொருளாதாரம் அனைத்து சுபபோக மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.